முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசினுடைய ஒரு திட்டம் வந்து செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. இந்த திட்டத்தில் உங்களுக்கு பெண் குழந்தை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1,50,000 லட்ச ரூபா வரையும் அரசாங்கம் வந்து நிதி உதவி வந்து வழங்குது. திட்டம் ஒன்றில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருப்பின் அப்பெண் குழந்தை பெயரில் நிலையான வைப்பு தொகையாக 50,000 ரூபா வந்து அந்த திட்டத்தில் சேமித்து வைக்கிறாங்க. அதே போல் திட்டம் 2ல் ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருப்பின் அப்பெண் குழந்தைகளின் பெயரில் நிலையான வைப்பு தொகையாக தலா 25,000 வைக்கிறாங்க. இந்த திட்டத்தின் நன்மைகள் என்ன அப்படின்னா, வைப்புத் தொகை ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு 18 வயது நிறைவடைந்தவுடன் வட்டியுடன் சேர்த்து முதிர்வு தொகை பெண் குழந்தைக்கு வழங்கப்படும். இந்த பலனை பெற பெண் குழந்தைகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். தகுதிக்கான அளவுகோல் என்ன அப்படின்னா, ஆண் குழந்தை இருக்கக்கூடாது, குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000க்குள் இருக்க வேண்டும், 40 வயதிற்கு முன் பெற்றோர் கருத்தடை சிகிச்சை வந்து செஞ்சிருக்கணும். காலக்கெடு என்ன அப்படின்னா, திட்டம் 1க்கும் திட்டம் 2க்கும் கடைசியாக பிறந்த பெண் குழந்தைக்கு 3 வயது இருக்கும்போது இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னா, குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ், பெற்றோருடைய பள்ளி சான்றிதழ், கருத்தடை சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய குடும்ப புகைப்படம், இந்த ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும். இதில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக நல அலுவலகங்களை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த ஆவணங்களோட போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அல்லது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையம் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்.